ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? TNTET எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாருமே நிறைய பேர் TNTET எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லார் மைண்ட்லையும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறது கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள் எல்லாருடைய மைண்ட்லேயும் இருக்கணும். அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கும் போது உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம யாராலையும் திரும்ப பெற முடியாதது. ஸோ டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் டீச்சர் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனுக்காக இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான TNTET எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது டெஸ்ட் பேட்ச்சு. நிறைய பேர் நம்மளுடைய யூசர் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது ஏன் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் பேட்ச்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன் மெத்தட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நிறைய பேர் ஒரே ஒரு மெயின் சப்ஜெக்ட் ப்ளஸ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருப்பீங்க. நிறைய பேர் ஒரே ஒரு மெயின் சப்ஜெக்ட் ப்ளஸ் 2 லாங்குவேஜ் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருப்பீங்க. சில பேர் சைக்காலஜி மட்டும் விட்டுட்டு மற்ற 3 சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருப்பீங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண நிறைய பேர் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற சப்ஜெக்டை, நீங்கள் எய்ம் பண்ணி வச்சுருக்க சப்ஜெக்டை நீங்களே சூஸ் பண்ணி படிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச்சு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடித்து அந்த சப்ஜெக்டுக்கு டெஸ்ட்டு போட்டு அடுத்த சப்ஜெக்ட் போகலான்னு இருப்பீங்க. நீங்கள் எப்படி படிக்கணும்னு நினச்சாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு 3 சப்ஜெக்டை சேர்த்து நான் படித்து அதுக்கு நான் டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். இல்லை லாங்குவேஜ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் நான் மேஜருக்கு வரேன் அப்படின்னாலும் அப்படியும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற டைமில் குவாலிட்டியான கொஸ்டின் செட் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் எங்களுடைய டியூட்டி. இந்த வீடியோவுடைய எண்டில் என்னோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ரிவ்யூஸும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நாம் TNTET பேப்பர் 2 சோஷியல் சூஸ் பண்ணவங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சயின்ஸ் சூஸ் பண்ணிங்க லாங்குவேஜஸ்க்கு டெஸ்ட் போட்டுக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் தமிழ் மீடியம் தான். இது 3மே டெஸ்ட் போடுறவங்களுக்கு அமௌண்ட் 1000. 1 லாங்குவேஜ், அது தமிழாக இருக்கலாம் இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம், ப்ளஸ் சோஷியல் இதை டெஸ்ட் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அமௌண்ட் 800. இல்லை ஒன்லி சோஷியல் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் தமிழ் இங்கிலீஷ் நிறைய நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க. நிறைய பேர் சோஷியல் மட்டுமே எங்களுக்கு டெஸ்ட் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஒரே ஒரு சோஷியல் மட்டும் நான் டெஸ்ட் போட்டுக்கிறேன், இல்லைனா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் டெஸ்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் 500. இதில் நான் ஏன் சைக்காலஜி ஒமிட் பண்ணிட்டேன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் சைக்காலஜி ஒமிட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸோஸ் இல்லாத சைக்காலஜிக்கு நம்ம மெனக்கட்டு படிக்கிறத விட மற்ற 3 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக 100+, அதையும் தாண்டி நியர்லி 120 நம்ம போட முடியும். அதனால தான் நான் இதில் சைக்காலஜி ஒமிட் பண்ணிட்டேன். நீங்கள் சைக்காலஜி படிக்காமல் போய் எழுதுனீங்கன்னா கூட கண்டிப்பாக ஒரு 10+ மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். எனக்கு நான் சைக்காலஜி சுத்தமாக படிக்கவே இல்லை, ஆனால் எனக்கு 17 மார்க்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக் சோர்ஸ் இல்லாத சைக்காலஜிக்கு மெனக்கட்டு படிக்கிறத விட மற்ற 3 சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக 120 போட்டுடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண தான் இந்த டெஸ்ட் பேட்ச்சு. ஸ்பெஷல் டெட்காக ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வேறு யாராவது ஸ்பெஷல் டெட் படிக்கிற டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நார்மல் டெட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போயே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்குது, ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் நினச்சதை விடவும் நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்சைட் புக்லேருந்தே எடுத்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. படிக்கிறதுக்கும் சரி, நம்ம படித்ததை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, நிறைய கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொன்றே தெரிஞ்சுக்கும் போது இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நானும் நிறைய பேரை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 3 சப்ஜெக்ட்டுமே நான் போட்டிருக்கேங்க மேம். நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குமா, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ரொம்ப சின்சியராகவும் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்க, இதில் இருக்கிற இந்த 9786818009 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த 9750205891 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.